10,000 ஆண்டுகளாக தூங்கிக் கொண்டிருந்த எத்தியோப்பியா எரிமலை வெடிப்பின் தாக்கம் என்ன? எத்தியோப்பியாவில் 10,000 ஆண்டுகளுக்கு பிறகு வெடித்து சிதறிய எரிமலையின் தாக்கம் குறித்து சற்று தெளிவாக பார்ப்போம். கிழக்கு ஆப்பிரிக்கா நாடான எத்தியோப்பியாவின் அபார் மாகாணத்தில் உள்ள எய்லி குப்பி என்ற எரிமலை கடந்த 10,000 ஆண்டுகளாக அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை எத்தியோப்பியா நேரப்படி காலை 8:30 மணிக்கு திடீரென வெடித்து சிதற தொடங்கியது. எரிமலையில் இருந்து வெளியேறிய சாம்பல் குபுகுபுவென வானில் பல மீட்டர் உயரத்துக்கு பரவியது. அத்துடன் லாவா பிழம்பும் வெளியேற தொடங்கியது. இதனால் அக்கம்பக்கத்தில் வசிக்கும் மக்கள் அவசரமாக அந்த பகுதியை விட்டு வெளியேறினர். எத்தியோப்பிய அரசும் உடனடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. எய்லி குப்பி எரிமலைக்கு அருகில் உள்ள கிராமம் அபடேரா. இங்குள்ள மக்கள் எரிமலை வெடித்த காட்சியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். கிராம மக்கள் கூறும்போது எரிமலை கக்கிய கரும்புகை வானில் அடர்த்தியாக பரவியது. நிலநடுக்கம் போன்ற அதிர்வு ஏற்பட்டது. கதவுகள் ஜன்னல்கள் அதிர்ந்தன. சில வினாடிகளில் வானம் இருண்டு விட்டது. ஏதோ புகை குண்டு அல்லது சாம்பல் குண்டு வெடித்தது போல் மளமளவென உயரத்தில் படர்ந்தது என்று அதிர்ச்சியுடன் கூறினர். உள்ளூர் நிர்வாக அதிகாரி முகமது சையத் கூறும்போது எரிமலை வெடிப்பால் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு எதுவும் இல்லை. எனினும் சுற்றியுள்ள மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் நிலை உள்ளது. எய்லி குப்பி எரிமலை வெடித்ததற்கான வரலாற்று சான்றுகள் எதுவும் இதுவரை இல்லை என்றார். எத்தியோப்பியாவின் தலைநகர் அடிஸ் அபாபாவில் இருந்து 800 கிலோமீட்டர் தொலைவில் வடகிழக்கு பகுதியில் எரித்ரியா நாட்டின் எல்லையில் இந்த எரிமலை அமைந்துள்ளது. அதனால் எரிமலை வெடித்ததும் அதன் சாம்பல் செங்கடல் மற்றும் அண்டை நாடுகளான ஏமன், ஓமன் வழியாக இந்தியாவின் வடபகுதி, பாகிஸ்தானின் வடபகுதி வரை பரவியது. ஓமன் வழியாக அரபிக்கடல் வான்வழியில் பயணித்து வடக்கு இந்திய பகுதிகளுக்கு இந்த சாம்பல் பரவியுள்ளது. எரிமலை உள்ள பகுதிக்கும் இந்தியாவுக்கும் இடையில் சுமார் 4000 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. இவ்வளவு தூரத்தை கடந்து இந்தியாவில் பரவியுள்ளது எரிமலை வெடிப்பின் வீரியத்தை காட்டுவதாக உள்ளது. இதனால் அடர்த்தியான சாம்பல் நிறைந்த மேக கூட்டங்கள் இந்திய பகுதிகளுக்கு திங்கட்கிழமை இரவு 10 மணி அளவில் படர தொடங்கியதாக இந்தியா மெட் ஸ்கை வெதர் அமைப்பு கூறியுள்ளது. எரிமலை சாம்பல் முதலில் குஜராத் வான்வெளியில் படர்ந்தது. அதன் பிறகு ராஜஸ்தான், வடமேற்கு மகாராஷ்டிரா, டெல்லி, ஹரியானா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களுக்கு பரவியது. மேலும் இமாலய பிராந்தியத்துக்கும் எரிமலை சாம்பல் பரவியது. இந்த பாதிப்பு குறித்து மத்திய அரசு அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். எரிமலை சாம்பல் 15,000 அடி முதல் 25,000 அடி உயரம் வரை வெளியேறியுள்ளது. சில பகுதிகளில் 45,000 அடி உயரம் வரை கூட பரவியுள்ளது. எரிமலையில் இருந்து வெளியேறிய சாம்பல் தூசியில் சல்பர் டை ஆக்சைடு, கண்ணாடி துகள்கள், கற்கள் போன்றவையும் கலந்துள்ளன. இவற்றால் குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, டெல்லி, NCR, பஞ்சாப், உத்தரப்பிரதேசத்தின் சில பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. வழக்கத்துக்கு மாறாக வானத்தில் கரும்புகை சூழ்ந்துள்ளது. விமான போக்குவரத்தும் தாமதமாகியுள்ளன. இது குறித்து பிரான்ஸ் நாட்டின் டவுலஸ் எரிமலை சாம்பல் ஆலோசனை மையம் கூறுகையில், கடந்த 10,000 ஆண்டுகளுக்கு பிறகு எய்லி குப்பி எரிமலை மிக தீவிரமாக வெடிக்க தொடங்கியுள்ளது. இதிலிருந்து வெளியேறிய அடர்த்தியான சாம்பல் மற்றும் தூசி 14 கிலோமீட்டர் தூரத்துக்கு பரவியுள்ளது. மேலும் 100 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு இந்தியாவை நோக்கி சென்றது. தற்போது எரிமலை கக்குவது நின்றாலும் அதன் சாம்பல் இந்தியா வடக்கு பகுதிகளுக்கு பரவி வருகிறது என்று தெரிவித்தது. எனினும் எரிமலையில் இருந்து வெளியேறிய சாம்பல் வானில் 15,000 முதல் 25,000 அடி உயரத்தில் படர்ந்துள்ளதால் இந்தியாவின் காற்றின் தன்மை பெரிதாக பாதிக்காது. எரிமலை சாம்பலின் துகள்கள் குறைந்த அளவில் தரையில் விழலாம். அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. எனினும் முன்னெச்சரிக்கையாக பொதுமக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் எரிமலை சாம்பல் படர்ந்துள்ள வழித்தடங்களில் விமானங்களை இயக்குவதில் சிரமம் ஏற்படலாம். எனவே அந்த வழித்தடங்களில் விமான சேவையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க விமான நிறுவனங்களுக்கு சிவில் ஏவியேஷன் டைரக்டரேட் ஜெனரல் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் விமான நிலையங்களில் உள்ள ஓடுபாதைகள், டாக்ஸி வழிகளை ஆய்வு செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதையடுத்து ஆகாசா ஏர், இண்டிகோ, KLM ஆகிய விமான நிறுவனங்கள் தங்கள் சேவையை கடந்த திங்கட்கிழமை ரத்து செய்தன. மும்பை சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையத்துக்கும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. எத்தியோப்பியாவில் வெடித்த எரிமலையில் சாம்பல் இந்தியாவின் வடக்கு பகுதிகளில் பரவியதால் டெல்லி காற்றின் தரத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏனெனில் எரிமலை சாம்பல் வான்பரப்பின் மிக உயரத்தில் உள்ளது. இது சீனாவை நோக்கி நகர்ந்து செல்லும். செவ்வாய்க்கிழமை இரவுக்குள் இந்த சாம்பல் படலம் இந்திய பகுதிகளை விட்டு அகற்றுவிடும். எரிமலை சாம்பலால் பொருட்கள் பார்வையில் படாமல் மூடியிருந்தாலும்
மேகமூட்டம் போல் காணப்பட்டாலும் டெல்லியில் காற்றின் தரம் பாதிக்கப்படவில்லை என்று இந்திய வானிலை ஆய்வு மைய இயக்குனர் எம் மகாபத்ரா கூறினார்.